இன்னைக்கும் நான் ஆண்டவர்ட்ட என்ன வார்த்தை ஏசப்பா கொடுக்கணும், ஏன்னா லாஸ்ட் மினிட்ல தான் நான் மெசேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்தது. அப்போ நான் ஆண்டவரிடத்துல அமர்ந்து நான் ஜெபித்து நான் கேட்டேன். அப்போ இந்த மாதத்துல நான் அதிகாலையில எழுந்து ஜெபம் பண்ணப்போ எனக்கு ஆவியானவர் சில வார்த்தைகளை கொடுத்திருந்தாரு. அதுல ஒரு வார்த்தையை அவரு எனக்கு சுட்டி காட்டி இதுல இருந்து எடுத்து பேசுன அவரே அந்த மெசேஜை கொடுத்தாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உபாகமம் 14ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் நான் வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரும் பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்களும் பூமியின் மீது உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். நீங்க உங்க தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பரிசுத்தமான ஜனங்களா பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரு சொந்த அவர் ஒரு பர்டிகுலர் மெம்பர்ஸ தனக்கு சொந்தமா ஜனங்களாக தெரிந்து கொள்ளுகிறார். இந்த சொந்தமா தெரிந்து கொள்றது என்ன, எங்க வீட்டுல கொஞ்சம் ஆள் இல்ல, அதனால நீங்க எங்களை வீட்டுல ஆட்கள் கம்மியா இருக்காங்க, அதனால நீங்க கொஞ்சம் சொந்தமா சேர்ந்துக்கோங்க அப்படின்ற மாதிரியா? இது கிடையாது. இத நீங்க நல்லா ஆழ்ந்து பாத்தீங்கன்னா, ஏன் சிலரை அவரு தமக்கு சொந்தமா தெரிஞ்சுக்க. சொந்தம் அப்படின்னா என்னது? உறவு. சொந்தம் அப்படின்னாலே என்ன? உறவு. அப்போ அந்த உறவுக்காக அவர் என்ன பண்றாரு, சிலரை தெரிஞ்சுக்கிறாரு. எல்லாரையும் இல்ல, உலகத்துல எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு விளக்கத்தை நான் கொடுக்கறதுக்காக நீங்க புரிந்து கொள்ளணும், இதனுடைய ஆழம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இந்த வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரத்துல 8வது வசனம். முடிஞ்சா நீங்க வசனங்களை மார்க் பண்ணிக்கோங்க. சிஸ்டர், நீங்க சொல்லும் பொழுது அந்த பேஜ் நம்பர் இருக்கு இல்லையா, அது சொல்லி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சிஸ்டர். பேஜ் நம்பர் 345. இது இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். அப்போ ஜீவ புஸ்தகத்துல உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே, இது நெகட்டிவா எழுதியிருக்கு, இதுல நீங்க பாசிட்டிவா சிந்திச்சுக்கோங்க. இப்போ உலக தோற்றத்துக்கு முன்னாடியே ஜீவ புஸ்தகத்துல நம்மளுடைய பேரை தேவன் என்ன பண்ணி வச்சிருக்காரு? எழுதி வச்சிருக்கிறாரு. யாருடைய ரத்தத்துல? ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்துல நம்மளோட பேரை எழுதி வச்சிருக்காரு. நம்ம அநேக நேரம் சொல்லுவோம், தாயின் கருவில் உருவாகும் முன்னரே என்னை தெரிந்து கொண்டார். இல்ல, தாயின் கருவில உருவாகும் முன்னரே தெரிந்து கொண்டார்ன்றதுக்காக இது கிடையாது. அதனுடைய ஆழம் பாத்தீங்கன்னா, உலக தோற்றத்துக்கு நம்ம அம்மாவே உருவாகிறதுக்கு முன்னாடி நம்மள தெரிந்து கொண்டுட்டாராம். அப்போ நம்மள அவருக்கு சொந்த ஜனமா தெரிந்து கொண்டு இருக்கிறார். எப்போ? உலக தோற்றத்துக்கு முன்னாடியே ஜீவ புஸ்தகத்துல ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்துல நம்மளுடைய பேரை எழுதி வச்சு தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன் அப்படி நம்மள அந்த மாதிரி ஒரு விசேஷமா தெரிந்து கொண்டிருக்கிறார்? இப்போ இந்த சொந்தம் அப்படிங்கும் போது நான் என்ன சொன்னேன்? உறவு. சும்மா நம்ம வாசிக்கும் போது சொந்த ஜனமா தெரிஞ்சு கொண்டார் அப்படின்னு வாசிச்சோம்னா அது அப்படிதான் புரியும். ஆனா அதனுடைய டீப் அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா அது உறவு. ஒரு உறவுக்காக, தன்னிடத்துல தனக்காக ஒரு உறவுக்காக அதை அப்படி நம்மள தெரிந்து கொள்ளுகிறார். இதை இன்னும் அடுத்த ஒரு இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, யோவான் 1:12 பேஜ் நம்பர் 124. அதுல சொல்றாரு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எல்லாருக்கும் அதிகாரத்தை தூக்கி கொடுத்துட முடியுமா? சும்மா போற வரவனுக்கெல்லாமா அதிகாரத்தை தூக்கி கொடுக்க முடியும்? பிள்ளைன்னு இருந்தாதான் அந்த அதிகாரத்தை அவங்க யூஸ் பண்ண முடியும். அப்ப பிள்ளைனா எப்படி இருக்கணும்?
நான் ஏசப்பா பிள்ளைதான், நானும் ஏசப்பா பிள்ளைதான், எல்லாரும் வாயில சொல்லிக்கலாம். நான் யாரையும், நானுமே அப்படிதான் இருந்தேன். இதுல இன்க்ளூடிங் மை செல்ஃப், நான் யாரையும் இது பண்ணல, என்னையும் நான் சேர்த்துதான் இந்த இடத்துல சொல்ல. நான் ஏசப்பா பிள்ளை, நான் ஏசப்பா பிள்ளை, நம்ம சந்தோஷமா சொல்றோம். எல்லாருக்கும் அந்த சந்தோஷம் உண்டு. அதுவும் நான் ஒரு மாதிரி ரொம்ப நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நல்லா ரொம்ப பொசசிவாலாம் சொல்லிப்பேன். எல்லாருக்கும் அந்த பொசசிவ்னஸ் இருக்கும். அப்போ நான் ஏசப்பா பிள்ளை, நான் ஏசப்பா பிள்ளை, ஓகே. அப்படி நீ அந்த அளவுக்கு ரொம்ப பொசசிவா இயேசுவ நீ நேசிக்கிற அப்படின்னா, அப்படி உன்னை சொந்த ஜனமா தெரிந்து கொண்டாரு அப்படின்னா, உன்கிட்ட என்ன அவருக்குரியது என்ன இருக்கு, என்ன காரியம்? இப்ப ஏன் இப்படி தெரிஞ்சுக்கணும், சொந்தமா ஏன் தெரிஞ்சுக்கணும்? அந்த ஏன் அப்படின்ற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, அடுத்து 1 யோவான் அதே 14ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்துல, இத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கு அடுத்து இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கலாம். 149வது பக்கம் 149, யோவான் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு திக்கற்ற நிலைமை, யாருமே உதவி செய்யறதுக்கு எனக்கு கிடையாது. நான் அவங்களுடைய கண்ணீர் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு தனிமை, ஒரு திக்கற்ற நிலைமை, என்ன விசாரிக்க யாரும் இல்ல, எனக்காக ஒருத்தர் கூட இல்ல, எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யறதுக்கு கூட யாரும் இல்ல. எல்லாரும் சுத்தி இருந்தா கூட, சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலியா இருக்கும், ஆனா அந்த ஃபேமிலியில பாத்தீங்கன்னா எல்லாரும் இருந்தும் சிலர் தனித்து விடப்பட்டுதான் இருப்பாங்க, இருந்தும் இல்லாதது போல. அவங்களுடைய ஒரு மன வேதனையையும் கவலையையும் கண்ணீரையும் பகிர்ந்து கொள்ள கூட முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. பட் அவங்கள சுத்தி நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. அப்போ அந்த நிலைமையும் ஒரு திக்கற்ற நிலைமை தான். பிகாஸ் யாரும் அவங்களுடைய நிலைய அவங்க மனதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்கவுங்க பிஸியா போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த ஒரு பர்சன்ஸோடைய நிலைமை பாத்தீங்கன்னா திக்கற்று விடப்பட்ட ஒரு நிலைமையில இருப்பாங்க. அப்படி இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா திக்கற்று விடப்பட்டிருக்கு. அநேக குழந்தைங்க அனாதையா திரியுறாங்க, நிறைய பேர் பெரியவங்க அனாதைகளா திரியுறாங்க. இன்றைய காலகட்டம், அன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. இன்னைக்கு அநேகர் திக்கற்ற ஒரு நிலைமையில இருக்காங்க. ஆனா அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அப்போ இந்த வார்த்தை அவர் சொல்றாருன்னா யார நம்பி சொல்றாரு? இப்ப இந்த சொந்தமா தெரிஞ்சுக்கொண்ட ஜனங்களுக்கும் இங்க திக்கற்றவர்களை விடேன் அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? ஏன் நம்மள தெரிந்து கொண்டார்? இதுல ஒரு முக்கியமான காரியம் நான் அப்படியே ஒன்னொன்னையா உங்களுக்கு கனெக்ட் பண்ணி கொண்டு வரேன், சரியா? இந்த கவனிங்க. அதே பேஜ் அடுத்து பாத்தீங்கன்னா 148 அந்த பேஜ்ல யோவான் 13 அதிகாரத்துல 24வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள் என்கின்ற புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒரு புதிய கட்டளை. அதுக்கு முன்னாடி நிறைய கட்டளைகள் உண்டு, எக்கச்சக்க கட்டளை உண்டு. ஆனா இங்க சொல்றாரு, யோவான்ல சொல்றாரு ஆண்டவர், நான் ஒரு புதிய கட்டளை கொடுக்கிறேன். அது என்ன கட்டளைன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள். இதான் அவர் கேக்குறாரு. ஏன் அப்படின்னா, அவர் அன்பே உருவான ஒருவர். இந்த உலகத்தின் மேல வைத்த அந்த அன்புனாலதான் தன்னையே ஜீவ பலியா சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறார். அதே சமயத்துல இப்ப நம்மள இந்த இடத்துல நான் கொண்டு வரேன் பாருங்க. என் நாமத்தினாலே, இன்னைக்கு சிஸ்டர் மேம் படிக்கும் போது, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு. யாரு கூப்பிட்டா உடனே அவர் மறு உத்தரவு கொடுப்பாரு? இல்ல, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் சொல்றாரு. யாரு இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இப்போ ஒரு அப்பா இருக்காங்க, ஒரு பையன் இருக்கான். அந்த அப்பாவோட பேரை சொல்லி அந்த பையன் போய் ஒரு கடையில ஜாமான் வாங்க முடியும். அந்த பையன் அந்த அப்பாவுக்கான பையன் அப்படின்னா தான் அவனுக்கு அவங்க அப்பா கிட்ட உரிமை இருக்கு, அவங்க அப்பா கிட்ட அவனுக்கு அன்பு இருக்கு, பாசம் இருக்கு. உரிமை மட்டும் இருந்துட்டா பத்தாது, பாசமும் இருக்கணும்.
அப்பனாதான் அந்த பையன் போய் கேக்குற ஜாமான அங்க பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அடி விழுகாமையும் இருக்கும். அப்படியாப்பா வாங்குனியா, சரி ஓகே அப்படின்னு வாங்க. இல்லாட்டி எப்படா என் பேரை சொல்லி நீ போய் வாங்கலாம், கண்டிப்பா அடி விழுகும். அப்போ ஒரு அன்போட சேர்ந்த அந்த உறவு அப்படி இருந்து அந்த நாமத்தை யூஸ் பண்ணி கேட்கும் போதுதான் அந்த இடத்துல அந்த வேலை நடக்கும். அப்ப அந்த வேலை நடக்கணும் அப்படின்னா அவருடைய ஒரு கட்டளை ஒண்ணு இருக்கு. இந்த விசேஷமா தெரிஞ்சு கொண்டவங்க கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான், ஒரே ஒரு கட்டளையை சொல்லிட்டாரு. நீங்க எல்லாரும் அன்பா இருங்க, ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருங்க. ஏன் அப்படி சொல்றாரு? இந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல இந்த வசனங்களை நான் அப்படியே வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. 329வது பேஜ் நம்பர். எதுக்காக அப்படி சொல்றாரு? தேவனை ஒருவரும் ஒருபோதும், 12ஆம் வசனம் வாசிக்கிறேன், 4:12. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அப்போ தேவன் அன்பா இருக்கிறாரு. அப்போ அவரு நமக்குள்ள இருக்காரு. அவரோட வித்தா, அவரு தெரிந்து கொண்ட ஜனமா, நம்மள சொந்தமா. ஒரு அப்பா இருக்காருன்னா அந்த அப்பாவுடைய கேரக்டர் அந்த பையனுக்குள்ள இருக்கணும், இருந்தாதான் அந்த பையன். அப்போ தேவன் அன்பா இருக்கிறாரு. இந்த அன்பு அவர் அன்பே உருவான ஒருத்தரா இருக்கிறாரு. அந்த அன்பு நமக்குள்ளயும் இருந்தாதான் அவர் நமக்குள்ள வாசமா இருக்காரு. வாசமா இருக்காரு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவரோட வித்து அவரோட ஜீன், அவரோட டிஎன்ஏ நமக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இததான் அவங்க இப்படி எழுதியிருக்காங்க, தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். நிலைத்திருக்கிறார்னா என்ன? டிஎன்ஏ. அவர் நம்மளோட டிஎன்ஏக்குள்ள கலந்திருக்காரு. நாம அவரோட வாரிசு அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ள நம்ம வரோம். அதுக்கு அடுத்தும் அப்படியே வசனங்களை வாசிச்சீங்கன்னா 16வது வசனம் நான் வாசிக்கிறேன். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரு உண்மையா அன்போட இருக்காங்களோ அவங்கதான் தேவனோட நிலைச்சிருக்காங்க. இததான் அந்த இடத்துல சொல்றாரு. தேவனோட டிஎன்ஏ அவங்களுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. தேவனும் அவனில், நல்லா கேட்டுக்கோங்க, தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். இப்ப நான் சொன்னது மாதிரிதான், அந்த பையன் போய் அந்த கடையில கேக்குறான், அவங்க அப்பா பேரை சொல்லி எனக்கு ஒரு ஜாமான் கொடுங்கன்னு கேக்குறான் அப்படின்னா அந்த அன்பு, அந்த உறவு, அதனாலதான் அந்த அதிகாரம், அந்த உரிமை, இது எல்லாம் அங்க செயல்பட முடியுது. ஏன்னா அந்த அப்பாவுடைய அன்பு அவன்ல இருக்கு, அவனுக்குள்ள அது நிலைத்து இருக்குது. அதனாலதான் அவன் அந்த கடையில போய் ஒரு ஜாமான வாங்க முடியும். அப்போ இந்த இடத்துல அடுத்து பாருங்க, இந்த 18வது, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது தேவனை வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் முதல்ல நம்ம கிட்ட அன்பு கூறிதான் நம்மள சொந்த ஜனமா தெரிந்து கொள்றாரு. அதனால நாமளும் அவர் மேல அன்பா இருக்கணுமா. இந்த வசனங்கள் அப்படியே நீங்க அப்புறமா உங்களுக்கு டைம் இருக்கும் போது ஃபுல்லா வாசிச்சு பாருங்க. அன்பை குறித்து முழுக்க இந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அன்பை குறிச்சுதான் பேசியிருப்பாங்க. தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதிருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்ற இந்த கற்பனையை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். யாரால? இயேசுவால நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அவராலே அப்படிங்கும் போது இயேசுவால பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இது எதுக்காக ஆண்டவர் இன்னைக்கு பேச சொன்னாரு அப்படின்னாக்கா, இன்னைக்கு நம்ம அநேக ஜெபங்களை ஏறெடுக்கிறோம், நம்மளுடைய காரியங்கள் அநேக ஜெபங்கள் ஏறெடுக்கிறோம். சில ஜெபங்களுக்கு பதில் வருது, பட் ஆனா சில முக்கியமான சில காரியத்துக்காக நம்ம ரொம்ப நாள் ஜெபிச்சுட்டு இருப்போம். ஆனா அதுக்கு நமக்கு பதிலே வராம இருக்கும்போது என்ன அப்படின்னு காரியம் பாத்தீங்கன்னா, அடுத்த வசனம் வாசிக்கிறேன், இதையும் நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. அதே அதிகாரத்தை தான்
இல்ல 4 இல்ல 5:4, தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால ஒண்ணு பிறந்துச்சு அப்படின்னா அது எப்படிதான் பிறக்குது? அன்புலதான் பிறக்குது. ஏன்னா உலகத்தோட்டத்துக்கு முன்பதாவே அவர் முன்குறிச்சு அவர் நம்மள தெரிந்து கொண்டு அழைத்திருக்கிறாரு. எதுக்கு அழைத்திருக்கிறாருன்னா ஒரு அன்பே. இந்த உலகத்தை ஜெயிக்கும், உலகத்தை ஜெயிக்கிற ஆயுதம் எது தெரியுமா? அன்பு. இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அது அன்புன்ற ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் ஜெயிக்க முடியும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த விசுவாசம்ங்கிறது என்ன? கீழே பாத்தீங்கன்னா, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்ப இயேசு தேவனோட குமாரன் அப்படின்னா அப்ப அவராலதான் இந்த அன்பை நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பெற்றுக்கொண்டு இருக்கோம். அவர் ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறாரு இந்த இடத்துல. யோவான்ல சொல்றாரு, ஒருவர் நேசிங்க, இதுதான் நான் உங்களுக்கு சொல்றது அப்படின்னு. எதுக்காக நேசிக்கணும்? ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம சில நேரம் நம்மளே திக்கற்றவர்களா தான் நிக்கிறோம். ஏதோ ஒரு சில சூழ்நிலைகள்ல ஒரு திக்கற்ற நிலைமையில நின்னு கண்ணீரோட நிப்போம். ஏன் அப்படின்னா அப்பதான் மத்தவங்களுடைய வழிகள் நமக்கு என்ன பண்ணும்? புரியும். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வசனம் உண்டு, ரொம்ப என்ன இதா இருக்கிற ஸ்திரீ செத்தவள் அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் உண்டு. அதாவது லக்ஸுரியா வாழ்ற ஒரு ஸ்திரீ அவ உயிரோட செத்தவள் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் தப்பு சொல்லல, நம்ம சந்தோஷமா வாழணுன்றதுக்காக தான் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார், நான் தப்பே சொல்ல மாட்டேன், கண்டிப்பா அதுக்காக தான் கொடுத்தார். ஆனா மத்தவர்களுடைய உணர்வுகளை நாம என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ளணும். அவங்க என்ன மாதிரி வேதனையில இருக்காங்க, என்ன மாதிரி கஷ்டங்கள்ல இருக்காங்க. அப்ப அவங்கள இடத்துல நம்ம அன்பு கூறணும். ஆனா அதை ஞானமாகவும் செயல்படுத்தணும். யார் இடத்துல நம்ம அன்பு கூறணுங்கிறத ஆண்டவரோட அந்த அன்பை நம்ம கேட்கும் பொழுது யார் இடத்துல அன்பு கூறணும்னு அந்த இருதயத்தை அவரே ஏவுவாரு. அதை நம்ம கடினப்படுத்திடக்கூடாது. அப்போ அந்த அன்பு நம்மளுடைய இருதயத்துல இருந்து பாய்கிற அந்த அன்பு, அவங்கள ஒரு விசாரிச்சு அவங்களுக்கு ஒரு சின்ன ஜெபம், நம்ம நீண்ட ஜெபம் ஏறெடுக்கணும்னு இல்ல, நம்மளே உடஞ்சு போன ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா அவங்களுக்குன்னு ஒரு சின்ன ஜெபம் ஏறெடுக்கும் போது அந்த ஜெபம் அவங்க வாழ்க்கையை மாற்றும். இல்ல ஆறுதலா கர்த்தருடைய ஒரு வார்த்தை, ஜெபிக்க கூட வேண்டாம். ஏன் அப்படின்னா நம்மளே உடஞ்சு போயிருக்கோம், நம்மள ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா கர்த்தர் நமக்குன்னு ஒரு வார்த்தையை கொடுத்து நம்மளை தேற்றுவித்திருப்பாரு பாருங்க. அந்த வார்த்தையை அவங்க இடத்துல அந்த உண்மையான அன்போட, சும்மா ஏதோ சொல்லுவோம் அப்படின்னு இல்லாம ஒரு உண்மையான அன்போட அந்த வார்த்தையை நம்ம அவங்களுக்கு கொடுக்கும் போது அது அவங்கள பலப்படுத்தி அவங்களையும் தேற்றுவித்து அவங்களையும் பயணம் பண்ண வைக்கும். அப்போ இந்த அன்புலதான் இந்த வேர்ல்ட நம்ம என்ன பண்ண முடியும்? ஆளுகை செய்ய முடியும். இந்த தேவனுடைய அன்பு நம்ம இருதயத்துல கடந்து வந்துருச்சு. அது எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஒருத்தவங்க கிட்ட நம்ம ஒரு உதவி செய்யறோம், ஏன்னா நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதீங்க. பிரசங்கில சொல்லப்பட்டிருக்கு, நீ சிரிக்கிறதும் அந்த நிமிஷம் நீ சந்தோஷமா இருக்கிறதும் நீ நன்மை செய்யறது மட்டும்தான் உனக்கு இருக்கிறது, மத்ததெல்லாம் எதுவும் உனக்கானதா இருக்காது அப்படின்னு. அப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒண்ணு செய்யறோம் அப்படின்னா அதனுடைய பிரதிபலனை நம்ம எதிர்பார்க்காம செய்யும் பொழுதுதான் அது உண்மையான அன்பா இருக்கும். இன்னைக்கு நான் செஞ்சிருக்கேன், நாளைக்கு எனக்கு அதாவது அவங்க மூலமா ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கா அப்படின்னு ஒரு அடித்தட்டத்துல ஒன்ன வச்சோம் அப்படின்னா அப்ப அதுல உண்மையான அன்பு. ஏன்னா ஆண்டவர் அப்படி நம்ம கிட்ட எதிர்பார்த்து நம்மள நேசிக்கல. ஏன்னா நம்மள நேசிக்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஒரு சுகந்த வாசனைகளா இருந்தோமா அப்படின்னு கேட்டா நமக்குள்ளேயே நமக்கு கேள்விக்குறிதான். அப்ப நம்ம கிட்ட எந்த குறையும் பார்க்காம அவர் நம்மள அப்படியே நேசிக்கிறார். இந்த அன்பை நம்ம அவர்கிட்டதான் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அன்பு நம்ம எதை அந்த அதிகாரத்துல இப்ப அதான் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அப்போ முதல்ல பிள்ளைன்னு அவர்கிட்ட என்ன இருக்கணும்? நமக்கு சொந்த ஜனமா தெரிந்து கொண்டு இருக்கிறாரு அப்படின்னாக்கா கண்டிப்பா அவரிடத்துல நமக்கு ஒரு நல்ல உறவு இருக்கணும். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உண்மையான அன்போட, வெறும் தேவைக்காக மாத்திரம் ஆண்டவரை தேடிக்கிட்டு தேவைக்காக மாத்திரம் நம்ம ஜெபிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்காம ரியலாவே அவரை நேசிக்க, அதுவும் நான் அவர்கிட்டதான் கேட்க முடியும். ஏன்னா நம்மளுடைய எல்லாருடைய ஒரு மனதும் சில நேரம் என்னவா போயிடுதுன்னா ஒரு தேவைக்காக மட்டும்தான் நம்ம போய் ஜெப அறையில போய் உட்கார்ற மாதிரி ஒரு ப்ரெஷருக்குள்ள போயிடுறோம். பட் அதை தாண்டின ஒரு அன்பு,
அதே ஆவியானவர் இடத்துலதான் நம்ம கேட்கணும். நான் நேசிக்க விரும்புறேன், பட் என்னுடைய சூழ்நிலைகள் இந்த மாதிரி இருக்கிறதுனால என்னால நேசிக்க கூட முடியல. ஆனா நான் உண்மையா நேசிக்க விரும்புறேன், என கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். அப்போ இந்த அன்பு இருந்தா எப்படி நடந்துக்குவாங்க, இந்த அன்பு இல்லைன்னா அவங்க லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு நான் ஒரு 2 பேரை ஆண்டவர் என் முன்னாடி வச்சாரு. அதுல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாக்கோபு. யாக்கோபு பாத்தீங்கன்னா இந்த தூணை நிறுத்தி பெத்தேலுக்கு அவர் வந்து அந்த இடத்துக்கு கடந்து போறாரு. அந்த இடத்துல பெத்தேல்னு பேர் வைக்கிறாரு. அப்பா அம்மா வீட்டை விட்டு அப்படியே தனியா நடந்து போறாரு. அங்க பிரச்சனையாகி வீட்டுல, இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச காரியம். அப்ப அந்த இடத்துல அந்த தூங்குறாரு, கல்ல வச்சுட்டு படுக்கிறாரு. படுக்கும் போது அந்த சொப்பனத்தை பாக்குறாரு, ஏனியர். அப்போ தேவன் டைரக்டா வந்து அவரை சந்திக்கிறார். டைரக்டா வந்து சந்திக்கிற தேவன் இருக்கிற இடத்துல அவரு இல்ல. அங்க இருந்து என்ன சொல்லிட்டு போறாரு, நீ எனக்கு என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டீன்னா நீ எனக்கு தேவனா இருப்ப, நான் உனக்கு தசமபாகம் கொடுக்கறேன். என்னது டீலு? மொட்டை அடிச்சுக்கிறேன், காது குத்திக்கிறேன், நான் உனக்கு இவ்வளவு காணிக்க போடுறேன். அவரு என்ன காணிக்கையை வாங்கி என்ன கோபுரமா கட்ட போறாரு? அவரு கேட்டது லவ். ஆனா இவரு சொல்றது டீலு. ஒரு ஒரு இது மாதிரி பேசிட்டு போறாரு. ஆண்டவருக்கு வந்து கூப்பிடுறாரு அவர்கிட்ட பேசுறதுக்காக, உறவுக்காக. ஏன்னா அவருக்கு தாயின் கருவுல இருக்கும் போதே சொல்லிட்டாரு, இவன் தாமா வந்து மூத்தவனா இருப்பான், இவன் இளையவனா இருந்தாலும் இவனைதான் மத்தவங்க எல்லாம் சேவிப்பாங்க அப்படின்னு சொல்லி. இவரை குறித்து 12 கோத்திரம் இவருக்குள்ள இருந்துதான் வரப்போகுது, எல்லாமே ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும். ஆனா இவர்கிட்ட ஒரு உறவை வந்து ஆண்டவருக்கு எதிர்பார்க்கிறாரு. பட் அவர் அதை புரிஞ்சுக்காம இவரு கிளம்பி போயிட்டாரு. கிளம்பி போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பல பாடுகள், 20 வருஷம் அந்த அதிகாரங்கள் அப்படியே தொடர்ந்து வாசிங்க. 20 வருஷம் படாத பாடுகள் படுறாரு. எப்போ அந்த இதுல பாடுபட்டு அப்படியே நொந்து திக்கற்ற ஒரு நிலைமையில நொந்து நூலா போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்போ ஆண்டவர் வந்து பேசினவனே அப்போ அந்த உறவுக்குள்ள வர்றாரு. இவர் எப்போ உறவுக்குள்ள வந்தாரோ வந்த உடனே இவருக்காக பாத்தீங்கன்னா லாபான் இடத்துல பேசுறாரு. உறவுக்குள்ள வந்தப்புறம் தான் பேசுறாரு. ஏன் அதுக்கு முன்னாடி 10 தடவை சம்பளத்தை மாத்தினப்ப பேசிருக்கலாம்ல? பேசலையே. அப்போ லாபான பார்த்து சொல்லிருக்கலாம்ல, ஏய் யாக்கோபு கிட்ட நீ நன்மையாதான் பேசணும், இந்த மாதிரி 10 வாட்டி சம்பளத்தை மாத்தாதன்னு சொல்லிருக்கலாம்ல? சொல்லலையே. எப்போ இவரு உறவுக்குள்ள வந்தாரோ அப்பதான் எதிரி கிட்ட போய் இவரு பேசுறாரு, நீ யாக்கோபு கிட்ட நன்மையே அன்றி தீமும் ஒன்னும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த உறவு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நான் ஏன் இப்ப பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, பிகாஸ் அந்த நாட்கள்ல கட்டளை கிடையாது, உறவு. இந்த நாட்கள்ல உறவோட சேர்ந்து அவங்களுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, என்ன? நீ மத்தவங்களையும் நேசிக்கணும். ஏன்னா நான் மத்தவங்கள நேசிக்கிறேன், திக்கற்ற விடப்பட்டவங்கள நான் நேசிக்கிறேன், அவங்கள போய் விசாரிக்கணும்னு நினைக்கிறேன். அதை நான் யார் மூலமா செய்ய முடியும்? உன் மூலமா தான் செய்ய முடியும். அப்ப நம்ம ஆண்டவர் விரும்புகிறத அந்த அன்பை நம்ம வந்து கொடுக்கும் போது நமக்கான காரியங்கள் எல்லாம் என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த லேயாலோட இதுல அவங்களுக்கு வந்து குழந்தைங்க வரிசையா அப்படி பிறக்கும். அதுல பாத்தீங்கன்னா யூதாவை பெற்ற பொழுது அவங்க கர்த்தரை துதிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பையன் ரூபன் பிறக்கும் போது என் சிறுமைய கர்த்தர் பார்த்தாரு, அதனால எனக்கு ஒரு பையனை கொடுத்திருக்காரு. அடுத்து சொல்றாங்க, நான் வந்து அற்பமா எண்ணப்பட்டத கர்த்தர் வந்து பார்த்தாரு, அதனால எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தாரு. அப்புறம் இப்ப இந்த 3வது பையனை கொடுத்த உடனே, லேவிய கொடுத்த உடனே, இப்போ என் வீட்டுக்காரி என் கூட சேர்ந்தே இருப்பாரு அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் பேர் வைக்க. ஆனா 4வதா ஒரு பையன் பிறக்கும் போது அவங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. அதனாலதான் இந்த வார்த்தையை அவங்க சொல்றாங்க, நான் கர்த்தரை இன்னும் துதிப்பேன் அப்படின்னு. என்னன்னா, இல்ல தேவன் என்ன நேசிச்சாரு, அதனால எனக்கு இந்த குழந்தைங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. முதல்ல சிறுமையை பார்த்தாரு, என்ன அற்பமா எண்ணினதை பார்த்தாரு, அது இதுன்னு அவங்க ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, அவங்க எல்லாராலையும் வந்து அற்பமா எண்ணப்பட்டதுனால ஒதுக்கப்பட்டு ஒரு திக்கற்ற நிலைமையில இருக்காங்க. சோ அதனால தேவன் அவங்கள நேசிச்சுதான் இந்த குழந்தைய வந்து என்ன பண்றாரு, அந்த பிளஸ்ஸிங்ஸ கொடுக்கறாரு.
அது 4வது குழந்தை பிறக்கும் போதுதான் அது அவங்களுக்கு புரிய வருது. ஓ, தேவன் என்னை நேசித்திருக்கிறாரு, அதனால எனக்கு இந்த குழந்தையை கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி. இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன். அப்ப எப்போ நம்ம தேவனை, அவரு நம்மளை மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு நம்ம உணர்ந்து அவரை நாமளும் நேசிக்க ஆரம்பிக்கிறோமோ, நம்ம இருதயத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்கா உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி ஆட்டோமேட்டிக்கா வரும். அவரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பிச்சிரும். நம்ம எப்போ துதி செய்ய துவங்குறோமோ, நான் இந்த பைபிள் ஸ்டடியில சொல்லியிருந்தேன், எப்போ நம்ம துதி செய்ய துவங்குறோமோ அப்போ சாத்தான் ஆட்டோமேட்டிக்கா நம்ம முன்னாடி இருந்து இல்லாம போயிடுவான். ஏன்னா அந்த அன்பு, இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் போராட்டங்களுக்கு மத்தியிலையும் தேவனிடத்துல அன்பு கூர்ந்து மத்தவங்களையும் நேசித்து நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த இடத்துல சத்ரு கண்டிப்பா நம்ம முன்னாடி தோத்துதான் போகும். அதனால நிக்க முடியாது. ஏன்னா அன்புதான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இருளின் அதிகாரத்திலிருந்து நீங்க விடுதலையாக்கப்பட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அப்போ அவருடைய ராஜ்யமே என்ன ராஜ்யம்தான்? அன்பின் ராஜ்யம். அன்புலதான் ராஜ்யமே பண்றாரு அவர். இந்த உலகம் முழுவதும் தேவனுடைய அன்பினால நிரப்பப்பட்டுச்சு அப்படின்னா பொய் இருக்காது, பொறாமை இருக்காது, எதுவுமே இருக்காது. ரொம்ப அழகான ஒரு அன்பு, பியோரான ஒரு அன்பு, எதையும் எதிர்பாராத ஒரு அன்பு, அது எல்லாத்தையும் ஜெயிக்கிற ஒன்றாய். இன்னைக்கு கர்த்தரின் இடத்துல பேச சொன்னது இதுதான், எனக்கும் இதுதான். நான் ஃபர்ஸ்ட் எந்த ஒரு வார்த்தை எனக்கு கிடைச்சாலும் அது முதல்ல எனக்கு தான், அதுக்கப்புறம் தான் அது அவர் கொடுக்க சொல்றேன். அப்ப நான் ஆண்டவர் இடத்துல கேட்டேன், ஆண்டவரே அப்போ இந்த அன்பு, ஏன்னா கேட்டாதான் இதை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த அன்பு எனக்கு வேணும்பா, எல்லாரையும் நேசிக்கிற அன்பு. ஆனா அது ரொம்ப ஜாக்கிரதையாவும் ஞானமாவும் இருக்கணும். நேசிக்கிறோன்றதுக்காக போய் நம்ம அப்படியே என்ன பண்ணிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாவும் நம்ம ஆண்டவர் இடத்துல ஒவ்வொரு ஸ்டெப்பும் வைக்கும் போது எப்படியாக அவங்களுக்கு நான் உதவி செய்யணும், எப்படியாக நான் அவங்களுக்கு ஆறுதல் செய்யணும், இதை கேட்டு செய்யணும். அப்ப ஆண்டவர் அதை அக்செப்ட் பண்ணி ஆண்டவரே நம்ம கிட்ட நம்மள கைட் பண்ணுவார். இப்படியா அவங்களுக்கு உதவி செய், இப்படியா அவங்களுக்கு இந்த வார்த்தையை. அந்த மாதிரி நாம தேவனிடத்துல பெற்றுக்கொண்டு அவங்களுக்கு நம்ம ஆறுதல் செய்யணும். சும்மா எனக்கு தோணுச்சு நான் அவங்க மேல அன்பு கூறுறேன் அப்படின்றதுக்காக எதை வேணாலும் செஞ்சிடக்கூடாது. அதையும் தேவனிடத்துல கேட்டு செய்யணும். அவரு அதை செய்யன்னு சொன்னா மட்டும்தான் அதை நம்ம செய்யணும். அதுதான் நம்ம இந்த உலகத்துல இருக்கிற அநேக ஜனங்களுக்கு மத்தியில நம்ம ஞானமா செயல்பட முடியும். இன்றைக்கு அன்பு, இந்த அன்பு உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கு. அப்ப தேவனிடத்துல அன்பு கூறுகிறவன், அவரை விசுவாசிச்சு அவரிடத்துல அன்பு கூர்ந்தோம் அப்படின்னாதான், அன்புல யாரு நிலைச்சிருக்கிறோமோ அவங்களுக்குள்ளதான் அவர் வாசமா இருக்கிறேன்னு சொல்றாரு. எவன் ஒருவன் அன்புல இருக்கானோ அவனுக்குள்ளதான் அவரோட டிஎன்ஏ, அவர் நிலைத்திருக்கிறாருன்னா அவருடைய டிஎன்ஏ நமக்குள்ள இருக்கு, அவரு நமக்குள்ள வாசம் பண்றாரு. இது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. சோ இன்றைக்கு இந்த அன்பு நமக்குள்ள இனி கண்டினியூஸா டிராவல் ஆகணும். தேவனுடைய அன்பு, நாம் பிறரிட திக்கற்றவங்களா விடப்பட்டு, ஏன்னா நம்ம இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு வார்த்தை. சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் சமாதானம். அப்போ எதை நம்ம கொடுக்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும் கண்டிப்பா. இப்ப நம்ம திக்கற்ற நிலைமையில இருக்கோம் அப்படின்னா இன்னொரு திக்கற்ற நிலைமையில இருக்கவங்களுக்கு நம்ம ஆறுதல் செய்யறோம், ஏதோ ஒண்ணு நம்ம பண்றோம்னா அப்ப நம்ம நிலைமை என்ன ஆகுது, டெஃபினட்டா கண்டிப்பா மாறும். இன்னைக்கு என்ன காரியமா வேணா இருக்கட்டும், உங்க இருதயத்துல எப்படியாக ஆண்டவர் இந்த ஆவியானவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்திருக்காரோ அப்படி உங்க வாழ்க்கையிலையும் இந்த வார்த்தையை கொண்டு எந்தெந்த இடத்துல, ஏன்னா எனக்கு இன்னைக்கு ஆவியானவர் ஈவினிங்ல பேசும்போது எந்தெந்த இடத்துல நான் எதையெல்லாம் இது பண்ணணும், இன்னும் நான் எப்படி இது பண்ணணும் அப்படிங்கறத குறிச்சுதான் நான் எனக்குள்ள நான் ஆலோசிச்சேன். அப்படி உங்களுக்கும் இந்த வார்த்தை கண்டிப்பா ஆசீர்வாதமா இருக்குங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிப்போம். கர்த்தாவே, நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பன். அன்பு, உங்க அன்பு எங்களுக்குள்ள நிலைத்திருந்தா மட்டும்தான்ப்பா நாங்க உங்க டிஎன்ஏ. ஒரே ஒரு கட்டளையை கொடுத்துட்டீங்க, எல்லாத்தையும் சுருக்கி ஒரே ஒண்ணு, ஒருவருக்கொருவர் அன்பா இருங்க. நீ மத்தவங்க மேல அன்பா இருக்கனா, நான் உன் மேல
அதிகமாக நான் நேசிக்கிறேன். நீ எல்லாராலையும் வெறுத்து ஒதுக்கப்பட்டு நான் தனித்து நிக்கிறேனே, ஐயோ என்னை விசாரிக்க ஒருத்தர் கூட இல்லையே அப்படின்னு நீ அழுது கதறி கொண்டிருந்தா, நான் உன் மேல இரக்கமா இருக்கேன், தயவா இருக்கேன். இதோ லேயாளுடைய வாழ்க்கையில அற்பமா எண்ணப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருந்தான் பிள்ளைகள். அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு தான் கிடைச்சது ஃபர்ஸ்ட். யாரு ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ, யாரு தள்ளப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ, அவங்க மேல ஆண்டவருடைய அன்பும் தயவும் கிருபையும் ரொம்ப விசேஷமா வந்து இறங்கி வரும். அவங்களுடைய கண்ணீரை பிகாஸ் கர்த்தர் பாக்குறார். அந்த இரவுல விடுகிற கண்ணீர் எல்லாத்தையும் டேடிமா பார்த்துட்டே இருக்காங்க. சோ அவங்களோட அன்பு எல்லா சூழ்நிலைகளையும் மாத்தும். எப்ப மாத்தும்? நாம மத்தவங்க மேல அன்பு கூறும் பொழுது. ஏன்னா அவருடைய அன்பு எப்போதும் நம்ம மேல இருந்துட்டுதான் இருக்கு. நான் அவர் சொன்ன வார்த்தையின்படி நாம இருக்கோமா? இருந்தோனாதான் அவருடைய டிஎன்ஏவா இருந்து நாம பெற்றுக்கொள்ள முடியும் உரிமையோட. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். மற்றவர்கள் இடத்துல நாங்கள் அன்பு கூற கர்த்தர் ஆமே எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உம்முடைய அன்பு எங்களுக்குள்ள கடந்து வரட்டும். எஸ், ஒரே ஒரு கட்டளை, எப்பதான கட்டளையா நீங்க கொடுத்துட்டீங்க. ஒண்ணுல நீ அன்பு கூறு, மத்தவங்கள இடத்துல அன்பு கூறு. இது எப்படி சாத்தியமோ எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்க எல்லாம் இன்னும் ஆண்டவரே அநேக நேரங்கள்ல ஒரு சாதாரண மனிதர்களை போல நடந்து கொள்ளுகிறோம். ஆனா நாங்க சாதாரண மற்ற மனிதர்கள் அல்லப்பா. எங்களை விசேஷமா டேடிமா தெரிஞ்சு கொண்டு இருக்கீங்க. உலக தோற்றத்துக்கு முன்பதான் முன்குறித்து உமக்கு சொந்த ஜனமா தெரிந்து கொண்டு நாங்க விசேஷித்தவரும். எங்களுடைய இருதயத்துல உங்களுடைய அன்பு கடந்து வந்து உமக்கு பிரியமா எங்களை வாழ வைக்கும்படிக்கு இந்த நாள்ல நீங்க செய்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்துக்குள்ளேயும் கிறிஸ்துவின் அன்பு சிலுவையிலே அவர் அப்பா கூட்டி கொடுத்த அந்த பேரன்பு எங்களுக்குள்ள கடந்து வந்து எங்களை உண்மை போல மாற்றி மற்றவர்களை திக்கற்றவர்களை விசாரிக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி அப்பா. நாங்க மத்தவங்களுக்கு விசாரிக்கும் பொழுது எங்களுடைய ஆண்டவரே சிறையிருப்பை நீர் திருப்புகிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. டான கொடி நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.